الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தனது அருள்மறையாம் திருக்குர்ஆனின் வழியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு அறிவுரையாகவும் அந்த அறிவுரையை ஒரு பெரும் கட்டளையாகவும் பிறப்பிக்கக்கூடிய ஒரு திருவசனத்தை தான் உங்களுக்கு முன்பாக நான் ஓதி காட்டினேன். சூரா அல் ஹஷர், ஹஷர் என்ற சூராவினுடைய 7வது திருவசனத்தில் வரக்கூடிய ஒரு ஆயத்து. அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து ஒரு செய்தியை கூறுகின்றான். வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதூஹு. நமது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எந்த மார்க்கத்தை, சட்ட திட்டங்களை, நாகரிகங்களை, ஷரியத்தை உங்களுக்கு கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தை, சட்டங்களை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எந்த காரியங்களை விட்டெல்லாம் உங்களை நமது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ, ஆகாது என்பதாக சொன்னார்களோ, அதன் வழி செல்லாதீர்கள் என்பதாக சொன்னார்களோ, அவைகளையெல்லாம் விட்டு நீங்கள் உங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த திரு வசனத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கூறுகின்றார். எனவே உலகமெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னை ஒரு முஸ்லிம் என்று சொல்ல வேண்டுமானால், தன்னை ஒரு முஃமின் என்று சொல்ல வேண்டுமையானால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை, ஷரியத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த ஷரியத், இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் இன்னொரு அத்தியாயத்திலே சூரா அல் அஅராஃபினுடைய 157வது வசனமாக அல்லாஹ் கூறுவான், வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத்து வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ். உங்களுக்கு இந்த உலகத்தில் எது சிறந்ததோ, மேன்மையானதோ, எந்த காரியங்களை செய்தால் உங்களுடைய கண்ணியம் கூடுமோ, மதிப்பும் மரியாதையும் உள்ளவர்களாக நீங்கள் வாழ்வீர்களோ, அப்படிப்பட்ட நற்காரியங்களை நமது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்க செய்வார்கள், வழிநடத்துவார்கள். அதே போன்று எது வெறுக்கத்தக்க காரியமோ, அசிங்கங்களோ, அவமானத்தை ஏற்படுத்துமோ அப்படிப்பட்ட காரியங்களை விட்டெல்லாம்
நம்ம தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுப்பார்கள் என்பதாக சொல்லி இந்த இஸ்லாமிய ஷரியத் எந்த அளவிற்கு புனிதமானது என்பதனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகிறார். இப்போ இஸ்லாமிய ஷரியத் என்பது, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அது புனிதத்தாலும் உயர்ந்தது, மனிதர்கள் உயர்வு பெறுவதற்காக வேண்டி என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமுறையிலும் சிறந்த வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நபிகள் நாயகம் பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திலே எந்த செய்திகளை இந்த மக்களுக்கு தாங்கி வந்தார்களோ, நம்மிடம் ஒப்படைத்தார்களோ, அது இந்த உலகத்திலே வேறு எந்த தலைவர்களும் வேறு எந்த வழிகாட்டியாலும் சொல்ல முடியாத நிகரற்ற வழிமுறை, நிகரற்ற வழியவைகள், மிக சிறந்த சித்தாந்தங்கள், மிக சிறந்த நாகரிகமாக இருக்கின்றன. எவைகளை விட்டெல்லாம் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களோ, அவைகளை விளக்கினார்களோ, அவைகள் அனைத்தும் மனித சமுதாயத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவைகள், அவைகள் அனைத்தும் அசிங்கங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நபிகளார் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அது சிறந்த வழி. பெருமானார் அவர்கள் எதையெல்லாம் தள்ளும்படியாக, புறம் தள்ளும்படியாக சொன்னார்களோ அவைகள் அனைத்துமே சீர்கேடுகள், வழிகேடுகள், சமுதாய சீரழிவை ஏற்படுத்தக்கூடியவைகள் என்பதனை நாம் உணர வேண்டும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்பேற்பட்ட உயர்ந்த மார்க்கத்தை, சீரழிவு இல்லாத, உயர்வை தரக்கூடிய, என்றென்றும் நிகரில்லாத வழிகாட்டுதலை கொண்ட உயர்ந்த மார்க்கத்தில் நம்மை எல்லாம் அங்கத்தினர்களாக, ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கும் விஷயத்தில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். நாம் அது விஷயத்தில் மிக மிக அதிகமாக அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வே கூறுகின்றான், உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் வந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே இருந்து நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலே வந்த எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத சர்டிஃபிகேட்டை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு சொல்றான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். இந்த உலகிலே உருவாக்கப்பட்ட, அனுப்பப்பட்ட சமுதாயங்களிலே எல்லாம் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம், சிறந்த சமுதாயத்தினர்கள், வழிமுறை கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லும் பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே பல இடங்களிலே ஒரு ஆயத்தை பார்க்கலாம். அதுவும் நபிமார்களை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன ஒரு வார்த்தை அது. என்ன சொன்னாங்க நபிமார்கள் எல்லாம்? அனமினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ் நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகின்றேன் என்பதாக எல்லா நபிமார்களும் சொன்னார்கள். அப்போ தன்னை முஸ்லீம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்கள். ஒருபடி மேலாக நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வரலாற்றிலே கூறும் பொழுது அவ்வளவு முஸ்லிமீன் அப்படின்னாங்க, நான் தான் முஸ்லீம்களில் முதன்மையானவன். அப்போ தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதில் அவ்வளவு பெருமை, அவ்வளவு உயர்வு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ நியமத்துகளை வச்சிருக்கான். வயின் தவந்து நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ்வுடைய நியமத்துகளை கணக்கு போட்டால் அது கணக்கில் அடங்காதுன்னு அல்லாஹ்வே சொல்றான். அவ்வளவு நியமத்துகள். இந்த நியமத்துகளை எல்லாம், நியமத்துகளில் எல்லாம் தலை சிறந்த நியமத்து எது? எது சிறந்த நியமத், எது உயர்ந்த நியமத்துன்னு சொன்னால், யாருக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தானோ, யாரை முஸ்லீமாக அல்லாஹ் தஆலா ஆக்கினானோ அந்த நியமத்துக்கு ஈடாக ஒரு நியமத்து இல்லை. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்துடைய எல்லா செல்வங்களையும் கொடுத்தான், எல்லா ஆட்சி அதிகாரங்களையும் கொடுத்துட்டு ஈமான் மட்டும் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த செல்வம், அந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தும் ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரத்தை போன்று, காரூனுடைய ஆட்சி அதிகாரத்தை போன்று எந்த பலனும் இல்லை. அழிக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி போனார்கள். அதே நேரத்தில்
சஹாபா பெருமக்கள், ஏழைகள், அடுத்த வேளை உணவுக்கு இல்லாதவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்தான். இன்று உலகமெல்லாம் போற்றி போடக்கூடிய நட்சத்திரங்களாக மிளந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹு தாலாவுடைய நியமத்துகளிலே மிக சிறந்த நியமத்து எதுங்க? அல்லாஹ் ஒருவருக்கு ஈமானை கொடுப்பது, ஒருவருக்கு அல்லாஹு தாலா அவர்களை முஸ்லீமாக ஆக்கி வைத்திருப்பது. அந்த வகையில் நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, மிக உயர்ந்த தர்ஜாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதிலே நாம் பெருமை கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ, செய்யும்படியாக சொன்னார்களோ, வழிகாட்டினார்களோ, அவைகள் அனைத்தும் சிறந்த வழிமுறைகள், சிறந்தவைகள். தையிபாத்னு சொல்றாங்களா, மனமானவை, உயர்ந்தவை, சிறந்தவைகள். பெருமானார் அவர்கள் ஒரு விஷயத்தை சிறந்தது என்பதாக சொல்லி இந்த உலகமே சேர்ந்து அது சரியல்ல, அது முறையல்ல, அது ஒன்றும் நாகரிகம் இல்லை என்று உலகமே சேர்ந்து மறுத்தாலும் கூட அதுதான் சிறந்தவை. அதே போன்று ஒரு விஷயத்தை பெருமானார்கள் தடுத்தார்கள், இது கூடாது, மானக்கேடானது, அசிங்கமானது, மனிதனை தரம் தாழ்த்தக்கூடியது என்பதாக எந்த காரியங்கள், எந்த செயல்பாடுகள், எந்த உணவுகள், எந்த குடிப்புகளை விட்டும் பெருமானார் தடுத்தார்களோ, அதை உலகமெல்லாம் போற்றினாலும் கூட, எல்லாருமே அதை சிறந்தது என்று சொன்னாலும் கூட அது அசிங்கமானது தான். எந்த வகையிலும் அது உயர்ந்தது அல்ல. இந்த சித்தாந்தத்தை நாம் உள்வாங்கியாக வேண்டும். அப்போ பெருமானார் அவர்கள் எதை சொன்னார்களோ, காட்டினார்களோ, நடந்தார்களோ, அதுதான் இந்த உலகத்திலே சிறந்த நாகரிகம், மிக சிறந்த வழிமுறை, மிக சிறந்த எடுத்துக்காட்டு, முன்மாதிரியாக இருக்கின்றது. எனவே ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் ஒருவன் தனக்கு முன்மாதிரி, எனக்கு தலைவர், எனக்கு இவர்தான் பிரதிநிதி என்று சொல்லுவதாக இருந்தால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஒரு முஸ்லிமுக்கு வேறு யாரும் தலைவர் இல்லை. நபிகளாரைத்தான் தலைவராக கொள்ள வேண்டும். அதன் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை அப்படியே பின்பற்றினார்கள் அல்லவா சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள். அவர்கள் தலைவர்களாக இருக்கின்றார்கள், வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த தலைமைத்துவம் என்பது, தலைவர்கள் என்பவர்கள் யார் என்பதை நம்முடைய மனங்களிலே இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்களுடைய மனதிலே நன்கு பதிய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சொற்ப காலமாக, சமீபமாக தலைமைத்துவம், எனக்கு தலைவன், என்னுடைய தலைவர் இவர் என்றும் சொல்லும் விஷயத்திலே இன்று வழிகட்டு தரிகட்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ பெருமானார் அவர்களை தவிர தலைவர் உலகத்தில் ஒரு முஸ்லீமுக்கு யாரும் இல்லை. யாரும் எப்படிக்கு தலைவராக இருந்து போட்டும், தலைவராக சொல்லட்டும். ஆனால் ஒரு முஸ்லீமான ஆணோ, ஒரு முஸ்லீமான பெண்ணோ, இவர்தான் எனக்கு தலைவர், எனக்கு வழிகாட்டி, என் உயிரை விட மேலானவர் என்று சொல்லுவாளையானால் அல்லது சொல்லுவானையானால் அவனை விட தரம் கெட்ட முஸ்லீம் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு முஸ்லீமுடைய இதயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் தலைமைத்துவத்தை கொடுக்க முடியாது, இருக்க தகுதியும் இல்லை. ஏனென்றால் இன்று இவர்தான் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க. மொத்தம் இவர்களெல்லாம் தலைவர். யார் சூப்பர் ஸ்டார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொன்னார்கள், சஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே நட்சத்திரங்கள், அவர்கள் தான் ஸ்டார்கள். ஐயுகும் மிகுத்ததைத்தும், அந்த ஸ்டார்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்களே, அந்த சஹாபாக்கள் எங்கே? நாம் சொல்லக்கூடிய ஸ்டார்கள் எங்கே? சூப்பர் ஸ்டார்கள் எங்கே? தலைவர்கள் சொல்லக்கூடிய தளபதிகள் எங்கே? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் சமீப காலமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளும் கேள்விப்படக்கூடிய செய்திகளும்
இரத்த கண்ணீரை வரவழைக்கக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. நாம் பார்க்கின்றோம், தினப்படி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். குறிப்பாக நம்ம இஸ்லாமிய பெண் மக்கள், இஸ்லாமிய இளம் வயது பெண்கள், அவர்களுடைய பேச்சுகள் ஈமானை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடியதாக, குஃபுருக்கு எடுத்து செல்லக்கூடியதாக, இஸ்லாத்தை விட்டும் வெளியிலே சென்று விடுவார்களோ, சென்று விட்டார்களோ, காஃபிராகி விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான வார்த்தைகள். வலைத்தளங்களிலே புர்கா அணிந்த பெண்கள் சொல்லக்கூடிய பேட்டிகள். நேற்று ஒருத்தி குதிக்கிறான், என்ன சொல்றான், தளபதியை பார்த்துட்டேன், புர்கா போட்டு கத்துறான், தளபதியை பார்த்துட்டேன். என்னடா இது? இன்னொருத்த பிள்ளை குட்டியோடு வந்து நிற்கிறானாம். காலையிலேருந்து நிற்கிறேன், இது வரைக்கும் வரல, இப்போ தான் வந்தார், பார்த்துட்டேன். சுபஹானல்லாஹ், என்ன இபாதத்தாவது அவரை பார்க்கறது, வணக்கமாவது, சவாபு கிடைக்குமா? ஒரு தொழுகை என்னாச்சு, ஒரு லொஹர் எங்கே போச்சு, அசர் எங்கே போச்சு, மகரிப் எங்கே போச்சு, எல்லாட்ட என்ன சொல்லுவேன்? அவரை பார்த்தா நன்மையாக உனக்கு ஏதாயிரம் சின்ன சவாபு கிடைக்குமா? சுபஹானல்லாஹ். மார்க்கம் யாரை பார்த்தால் சவாபுன்னு சொல்றது, அதை விட்டுட்டோம். சிலர் சொல்றாங்க, உன்னுடைய தாய் தகப்பனை பாருங்க, முகப்பத்தாக உன்னுடைய பெற்றோரை பார்ப்பது ஒரு உம்ரா செஞ்ச சவாபுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது. நான் குடும்பத்தோடு சென்று போட்டு அங்கே தான் போடுவேன், எல்லாம் அங்கே தான், எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் அவருக்கு தான் சப்போர்ட்டு என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள். அப்போ குர்ஆனை பாருங்க, உங்களுக்கு ஓது தெரியுமோ தெரியாதோ, பார்த்தா சவாபு, குர்ஆனை பார்த்தா சவாபு. இந்த சீரழிவுகளையும் இந்த சீரழிவான கலாச்சாரங்களையும் பரப்பக்கூடிய இவர்களை பார்த்தா சவாபு கிடைக்கும் போது என்ன வார்த்தைகள் என்ன சொல்றா? வாய்ப்பு இருந்தால் நான் அவரை கூட நான் கட்டிக்குவேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறான். போன ஜும்மாவில் தொழுதுட்டு போய் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குறான், சினிமா தியேட்டர் வாசலில் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறா? நீங்களாம் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நான் ஜும்மா பிரேயரை கூட விட்டுவிட்டு நான் இந்த படம் பார்க்க வந்தேன், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, ஜும்மா தொழுகை கூட நான் விட்டுருக்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, மக்களுக்கும் நன்றி, அல்லாவுக்கும் நன்றிக்கிறான், மக்களுக்கும் நன்றியாம், அல்லாவுக்கும் நன்றியாம். என்ன வார்த்தை இது, என்ன வார்த்தை! ஆண்கள் யார் முஸ்லீம் இல்லைன்னு தெரியல, ஆனால் இந்த பெண்கள் புர்காவோடு நின்றுக்கிட்டு இவங்க பேசுகிற இந்த வார்த்தைகள் இருக்கின்றதே கேட்க முடியல. என்ன கேட்டால், சஹாபாக்கள் நினப்பில் வராங்க. சஹாபிய பெண்மணிகள் எப்படிப்பட்டவங்க, யாருடைய வாரிசு இவங்க? கதீஜா நாயகியுடைய வாரிசு அல்லவா? ஃபாத்திமா நாயகியுடைய வாரிசு அல்லவா? சுமையாவுடைய வாரிசு அல்லவா? இஸ்லாத்திற்காக உயிரை கொடுத்தாங்க. தன்னுடைய மர்மஸ்தானத்தில் அம்பெய்து அவர்கள் கொன்றார்கள். முதல் சஹாபிய பெண்கள், அவங்க வாரிசு பெண்கள். எந்த அளவுக்கு நாகரிகம் கெட்டு மரியாதை கெட்டு, யாரோ எனக்கு தலைவன், இவரெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன், நான் குடும்பத்தோடு நான் போவேன், விஷமத்தோடு கொண்டுடுவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டோங்க, நம்ம சொல்லக்கூடாது. அரசியல் என்பது அது யாரோ வருவாங்க, வாக்கு சேகரிப்ப 1000 பேசுவாங்க, கொள்ளுவாங்க. வாக்கு போடுவதும் வாக்கை யாருக்கு போடுவது என்பது நம்ம இஷ்டம், அதெல்லாம் நம்ம பேச வர இல்லை. ஏன்னு கேட்டால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்த அளவிற்கு ஒடுக்கப்படுகிறது, நசுக்கப்படுவதை விளங்கும். நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆயுதங்களில் பல ஆயுதம் இருக்குது, ரம்பத்தை விட கத்தி பரவாயில்லை, ரம்பத்தை விடவும் கத்தி பரவாயில்லைன்னு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. தவிர இவர் வந்தால் காப்பாற்றுவார், அவர் வந்தால் காப்பாற்றுவார் என்பதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்விடம் தான் உதவி தேட வேண்டும். அப்போ சஹாபிய பெண்மணிகள் எப்படியெல்லாம் இருந்தார்கள்? உதாரணத்திற்கு சில சஹாபிய பெண்மணிகளை நான் கூறுவேன்.
ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக நல்ல வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள், நல்ல உடை அணியக்கூடியவர்கள், நல்ல அழகான வாலிபர், ஆனால் முஸ்லீம் இல்லை. தல்ஹா ரலியல்லாஹு பிற்காலத்தில் இஸ்லாத்தில் வராங்க, மிக உயர்ந்த சஹாபி. அப்போ இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவங்களுடைய நடை உடை பார்க்க அழகு கம்பீரம் எல்லாம் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஒரு வீட்டில் பெண் இருப்பதை அறிந்து அந்த பெண்ணை தான் மனம் முடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண் பேசி அனுப்புகிறாங்க. இது மாதிரி தல்ஹாங்கிற ஒரு பொண்ணு உங்களை கட்டிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு, நீ என்னவா சொல்கிற என்பதாக அந்த பெண்ணிடம் கேட்கப்படுகின்றது. அவர் ரொம்ப அழகாக இருக்கிறாரு, நான் அவரை கட்டிக்குவேன், வசதியாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப கட்டிக்கலாம், அவர் ரொம்ப பெரிய குடும்பத்தில் நல்லவராக இருக்கிறார் என்பதாக அந்த பெண் சொல்ல இல்லை. என்ன சொன்னார்கள், அவர் ஒரு காஃபிர், முஸ்லீம் அல்ல. அந்த காஃபிரை நான் மனம் முடிக்க முடியாது, நான் இஸ்லாமிய பெண். இன்னொரு தடவை அவர் என்னை பெண் கேட்பதாக சொல்லி வருவதாக இருந்தால் உங்களை எல்லாம் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்குவேன், யாரும் வரக்கூடாது வீட்டுக்கு தேடி என்பதாக வெறுத்து ஒதுக்கிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். குழந்தைய தூக்கிட்டு போறா, பார்க்கறதுக்கு வெயிலில் நிற்கிறான். தளபதி வந்துட்டார், ஒருவர் தளபதி என்ன செய்வார், என்ன சொல்றாரு தெரியுமா, அவர் வந்தா எங்களுடைய கவலையெல்லாம் போக்கிடுவார், எங்கள் கவலையெல்லாம் நீங்கிடும். எல்லாம் சொல்றாங்க, லகத்தாக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். ரசூல் வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இந்த ரசூல், உங்களுக்கு ஏதாகிலும் ஒரு சின்ன கஷ்டம் என்று சொன்னால் துடிதுடித்து போவாங்கிறான்ல, அதெல்லாம் தலைவராக தெரியல நமக்கு. இந்த வீணா போடுறவங்க, நாசகார இந்த செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய இவர்கள் தலைவர்களாக தெரிகிறாங்க. எந்த அளவுக்கு கேட்டால், நபிமார்களை விட, சஹாபாக்களை விட, தாபியங்களை விட, இமாம்களை விட ஒருபடி மேலாக இவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் விளங்காத்ததின் காரணமாக எல்லாரையும் சொல்ல இல்லை, சில ஆண்கள் சில பெண்கள். ஒரு சாவி பெண்மணி வராங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஆம்பளையெல்லாம் ஜிஹாதுக்கு போகிறாங்கல்ல, எங்களுக்கு அனுமதி தாங்களே, பெண்களும் நாங்கள் வரோமே ஜிஹாதுக்கு போகிறதுக்கு, ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு இல்லை, காசு பணம் வாங்கிறதுக்கு இல்லை, இந்த வேறு எந்த ஒரு உதவித்தொகைக்காகவும் கொஞ்சம் அல்ல, ஜிஹாதில் உயிர் கொடுப்பதற்காக ஆம்பளை தானே போகிறாங்க, எங்களுக்கெல்லாம் அனுமதி தந்தால் என்னன்னு கேட்கும் பொழுது சொல்லான்னு சொன்னாங்க, இல்லை இல்லை பெண்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் வீட்டுடைய பொறுப்பை பாருங்கள், ஆண்கள் ஜிஹாதிற்கு வரட்டும் என்பதாக பெண்களுக்கு சில தடை செய்தார்கள். இந்த பொம்பளை என்ன செஞ்சாங்க, இந்த சஹாபிய பெண்மணி நல்லா கூர்ந்து கவனிக்கணும், வீட்டுக்கு போனாங்க. தன்னுடைய கை குழந்த ஆம்பளை பிள்ளை, தன்னுடைய கை குழந்த ஆம்பளை பிள்ளை தூக்கிட்டு வந்தாங்க. யார சொல்லலாம், என் பிள்ளை ஆம்பளை பிள்ளை, எது பொம்பளை தான் வரவானான்ட்டீங்கல்ல, ஆம்பளை பிள்ளை, இந்த பிள்ளையை கொண்டு போங்க. இந்த பிள்ளை என்ன ஜிஹாத் செய்யும், ஒன்றும் இல்லை, எதிரிகள் அம்பு எய்வாங்கல்ல, அப்போ கேடயமாக வச்சுக்கீங்க, யோசனை பண்ணி பாருங்க. என் பிள்ளை என்ன செய்யுங்க, எதிரிகளுடைய அம்புக்கு என் பிள்ளையை கேடயமாக வச்சுக்கங்க, என் பிள்ளை பணம் போயிட்டு போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்ன வரலாறுகள் நம்ம கிதாபுகள் இருக்குதுங்க. அப்படியெல்லாம் சஹாபிய பெண்மணிகள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த வழி வந்தவர்கள் தான் இன்றைய அநாகரிகமான நம்முடைய பெண் மக்களிலே சிலர். இதற்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இப்படி ஆகிப்போச்சு சமுதாயம்? அங்கங்கே மதரசாக்கள் கூறப்படுகின்றது, எங்கள் ஊரில் மதரசா வச்சுருக்கிறோம், வாங்க ஓதுறதுக்கு வாங்க, பெண்கள் கற்றுக்கொள்ளுங்க என்பதாக சொல்லி அங்கங்கே கூறப்படுகின்றது. பெண்களுடைய கல்விக்காக வேண்டி ஏதோ சில பேர் அனுப்புகிறாங்க, வளர்ப்பு சரியில்லாததுனால ஏதோ வளர்த்து விடப்படுறாங்க, என் பிள்ளைய சாப்பிட்டுச்சு வளர்ந்து போச்சு, எப்படியாவது மற்ற பெண்களை போன்று என் பிள்ளைய வாழ்ந்துட்டு போகட்டும் என்பதாக அப்படிப்பட்ட பெண்களால் இன்று இந்த சமுதாயத்திற்கு சீர்கேடுகளும் கெட்ட பெயர்களும் வந்து கொண்டிருக்கின்ற பிரச்சாரங்கள்.
எனவே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் திருந்த வேண்டும். நாம் ஓட்டு போடுவது யாருக்கு எவருக்கு என்பதெல்லாம் பேசுவதற்கு இல்லை. அவர்களுடைய விருப்பம் அது, அவர்களுக்கு தெரியும், அவர்கள் செய்து கொள்ள வேண்டியது. என்றாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட சொற்கள் அவருடைய ஈமானை பாழாக்குகின்றது, இஸ்லாத்தை கீழ்த்தரமாக்குகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ஸத்திலே, கண்ணியத்திலே குறை வைக்கின்றது. அல்லாஹ் அந்த குறையை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன பின்னர் எனக்கு தலைவர் அவர்தான், நான் அவரை தான் பின்பற்றுவேன், அவர் தான் எனக்கு வழிகாட்டுவார் என்பதாக யாரையாகிலும் நாம் கைகாட்டுவோமையானால் நிச்சயமாக நம் ஈமான் பறிபோய்விடும். வெறும் பெயர் தான் இருக்கும். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு தளபதியாக இருந்தாலும் சரி, தலை விதியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான், ரசூலுல்லாஹ் தான் நம்ம தளபதியும் அவங்க தான், தலைவர் நம்முடைய தளபதியும் அவங்க தான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சமுதாயத்தை கல்வி நிறைந்த சமுதாயமாக, மார்க்கம் அறிந்த சமுதாயமாக, பெண்கள் குறிப்பாக பெண்கள் மதரசாக்களிலே நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அறிவுள்ளவர்களாக ஆக்குவதற்கு நாம் பாடுபட வேண்டும். முடிந்த அளவிற்கு நாம் பாடுபடுவது மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களுக்கும் சொல்லி பெண் பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆம்பளைகள் பள்ளியாச பக்கம் வராங்க, ஜமாத்தில் வராங்க, ஏதோ சில காதுகள் நல்ல செய்திகள் விழுகின்றன. நிறைய பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றும் புரியறதில்லை. ஏதோ வீட்டில் சமைக்கணும், வயசான கட்டி கொடுப்பாங்க, எப்படியோ கட்சிகள் தலைவர்கள் யாரோ இருக்கிறாங்க என்பதாக கெட்ட நிலைப்படி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் உண்மையான தலைவர் யார், யாரின் மூலமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதனை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நமது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள் சொன்னாங்க, ஆனால் சையதுல் அன்பியான்னாங்க. நமக்கு மட்டும் தலைவர் அல்ல ரசூலுல்லாஹ், நபிமார்களுக்கும் கூட தலைவர் அவங்க தான், நமக்கு மட்டும் அல்ல. ஆனால் சையதுல் அன்பியான்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் நான் தலைவர்னு சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுங்க, ஆனால் சையது உல்தி ஆதம யௌமல் கியாமான்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெற்றார்களே பிள்ளைகள், முதல் பிள்ளைகள் கியாமத் நாள் வரையில் வரக்கூடிய மக்கள் தொகை இருக்குது இல்லையா, இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நான் தான் தலைவர் என்றார்கள். அப்போ பெருமானார் அவர்களை தவிர்த்து தலைவர்கள் வேறு யாரும் இருக்க வழியில்லை. நம்முடைய பார்வையிலே யாரையாரும் தலைவராக ஆகிக்கொண்டு செல்லட்டும். நமக்கு அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றான், ஒரு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருக்கின்றார்கள், வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள்தான் நமது கதியாக இருக்கின்றார்கள். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அவர்களுடைய துஆ தான் நம்முடைய நல்வாழ்விற்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்முடைய ஈமானை, நம்முடைய செயல்பாடுகளை முழுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹப்பத்தை ஒட்டிய நிலையிலே நம்மை வாழ வைப்பானாக. வாக்கு ரவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.